நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் தமிழகத்திற்கு சென்றிருக்கின்ற நிலையிலே தமிழகத்தின் முதலமைச்சரான ஜோசப் விஜய், எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்நிலையில் உடனே தமிழக வலைத்தளத்தில் எழுந்த கேள்வி என்னவென்று சொன்னால், கடந்த முறை தமிழகத்திற்கு விஜயை மேற்கொண்டிருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் விஜயை சந்திக்காமல் வந்திருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் அப்போது உண்மையிலே என்ன நடந்தது என்கின்ற விடயத்தையும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதுவிட முக்கியமான விடயம், விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் தொடர்ந்து இலங்கையில் பேசி வருகின்ற ஒருவர் என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அவர் கூட தமிழகத்திற்கு கடந்த முறை விஜயை மேற்கொண்ட நிலையில் தமிழக முதலமைச்சரை சந்திக்கவில்லை. ஆகையால் அவரை சந்திக்காமல் தற்பொழுது கஜேந்திரகுமார் தலைமையிலான குழுவினரை தமிழகத்தின் முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்கள் சந்தித்திருக்கின்றார். இது தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதனின் பதில் எவ்வாறு இருக்கும் என்கின்ற நிலையிலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது யூடியூப் சேனலிலே நேற்று ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கின்றார். அப்போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், தன்னை இவ்வாறு வருகின்றார்கள் சந்திக்கலாமா என்று கேட்டதாகவும், சந்தியுங்கள், நல்ல பொடியில் தான் பிரச்சனை இல்லை, ஆனால் புகைப்படம் எடுக்க விடாதீர்கள் என்று கூறினேன். அதனையும் தாண்டி அதற்கு பிறகாக அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் என்று அந்த காணொலியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இவற்றை கடந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு செல்கின்றார்கள். இவ்வாறு செல்லுகின்ற போது அவர்கள் அங்கு சந்திப்புகளை மேற்கொள்கின்றார்கள். ஒருவர் ஒவ்வொரு விதமாக பேசிவிட்டு வருகின்றார்கள். இப்படியே போனால் இது எப்படி முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மற்றொரு பக்கம் தீர்வை தாருங்கள், தீர்வுக்காக குரல் கொடுங்கள் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இங்கு, அதாவது வடக்கு கிழக்கில் தற்பொழுது NPP பக்கமாக இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய அரசியலை இங்கு வளர்க்காமல், கட்சிகளுக்குள்ள இளைஞர்களை சேர்க்காமல் இவ்வாறு தீர்வை பெற்று நாளை இந்த தீர்வை யாரிடம் கொடுக்க போகின்றார்கள் அல்லது இந்த தீர்வை யார் அனுபவிக்க போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இவை தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராச ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தமிழகத்திற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரான ஜோசப் விஜயை சந்தித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள். திருமாவளவனை சந்தித்திருக்கிறார்கள். இவ்வாறு சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை இவர்களிடம் முன்வைத்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்த வேண்டும், ஐதவிர கடற்தொழிலாளர்களின் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கான நீதி வேண்டும், இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் அதிலே உள்ளடக்கி அதனை ஒரு கோரிக்கையாக முன்வைத்ததாக கூறப்படுகிறது. கடிதமாக அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு நடந்ததன் பின்னர் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இது தொடர்பாக எழுந்தது. அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் இதற்கு முதலும் தமிழகத்திற்கு சென்றிருந்தார்கள். இவ்வாறு தமிழகத்துக்கு சென்ற போது அப்போது முதலமைச்சராக இருந்த MK ஸ்டாலின், அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரை சந்தித்திருந்தார்கள். ஆனால் விஜயை சந்திக்கவில்லை. விஜய் அவர்கள் அப்போது ஒரு MLA கூட இல்லை, கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இந்நிலையில் அவரை சந்திக்காமல் இவர்கள் வந்ததாக கூறப்பட்டது. ஆனால் ஒரு நேர்காணலிலே இது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் சில மாதங்களுக்கு முன்னர் நெறியாளர் ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார், ஏன் நீங்கள் விஜயை சந்திக்கவில்லை? விஜயை சந்திப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம், ஆனால் சந்திக்க முடியவில்லை என்று கஜேந்திரகுமார் அவர்கள் அப்போது அந்த நேர்காணலிலே பதிலளித்திருந்தார். ஆகையால் தற்பொழுது வருகின்ற இந்த சர்ச்சையான பேச்சுக்கு இது ஒரு பதிலாக அமைந்திருக்கிறது. அதாவது கடந்த முறை இவர்கள் சென்ற போதும் விஜயை சந்திக்க முயற்சித்திருந்தார்கள், ஆனால் அப்போது விஜயை சந்திக்க முடியவில்லை. இப்போது அவர் முதலமைச்சர் ஆனதன் பின்னர் அமைச்சர் வன்னியரசு ஊடாக அவரை சந்தித்திருப்பதாக அறிய முடிகின்றது. அதனை தவிர்த்து மேலும் சிலரை இவர்கள் சந்திக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலையில் தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இலங்கையில் இருந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு சார்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்தார். முக்கியமாக நாடாளுமன்றத்தில் கூட விஜய் தொடர்பாக பேசியிருந்தார். அந்த பேச்சு தமிழகத்திலும் வைரல் ஆகியிருந்தது. இவ்வாறு விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தொடர்ந்து இங்கிருந்து பேசிக் கொண்டிருந்த நிலையிலே தேர்தல் முடிவுக்கு பின்னர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட ஒரு குழுவினர் தமிழகத்துக்கு சென்றிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையிலே அங்கம் வகித்திருக்கின்ற
ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் உள்ளிட்டவர்களை அவர் சந்தித்திருந்தார். அதை தவிர திருமாவளவன் கட்சி சார்பாக ஒழுங்கமைத்த ஒரு நிகழ்வில் உரையாற்றியும் இருந்தார். இவ்வாறு அவர் அங்கு பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், செய்திகள் மூலமாக அறிந்திருப்பீர்கள். இந்த நிலையில் தான் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகின்ற அர்ஜுனா ராமநாதனால் கடந்த முறை தமிழகம் சென்ற போது விஜய் அவர்களை சந்திக்க முடியவில்லை, விஜய் அவர்களும் அவரை சந்திக்கவில்லை. ஆனால் இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் அங்கு சென்ற போது விஜய் அவர்களை சந்தித்திருக்கின்றார். ஆகையால் அர்ஜுனா ராமநாதன் இதற்கு என்ன பதிலை கூறுவார் என்கின்ற அடிப்படையிலே பலரும் பேசி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தனது யூடியூப் பக்கத்திலே ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், நான் இந்தியாவில் தான் இருக்கின்றேன், நான் இந்தியாவிற்கு ஏன் வந்தேன் சொன்னால் போர்த்திஸ் எனப்படுகின்ற ஒரு கடையில், அதாவது அது ஒரு ஆடைகள் விற்பனை நிலையம், அந்த ஆடைகள் விற்பனை நிலையத்திற்கு தான் வந்ததாகவும் 20% டிஸ்கவுண்ட் இருந்தது, அதான் இங்கு வந்ததாகவும், அதை தவிர பார்க்குக்கு சென்றதாகவும், இதற்காகத்தான் நான் அங்கிருந்து இங்கு வந்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை தவிர தான் வந்த நிலையிலே என்னிடம் கேட்டார்கள், என்ன டாக்டர் நீங்கள் வித்தியாசமான ஆளாக இருக்கின்றீர்கள், கோரிக்கை கடிதம் எதையுமே கொண்டு வரவில்லை என்று. அப்போது அவர் கூறினாராம், எனக்கு பின்னால் ஒரு அணி வரும், அந்த அணி வெற்றியெல்லாம் கொண்டு வரும் என்று. அந்த வகையில் தற்பொழுது கஜேந்திரகுமார் தலைமையிலான குழுவினர் அங்கு சென்ற போது தன்னிடம், அதாவது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்லுகின்றார் அந்த காணொலியிலே, தன்னிடம் இவ்வாறு வருகின்றார்கள் எப்படியான ஆட்கள் என்று கேட்டதாகவும், அப்போது பிரச்சனை இல்லை, நல்ல பொடியில் தான் சந்திக்கலாம், ஆனால் புகைப்படம் எடுக்க விடாதீர்கள் என்று கூறியதாகவும், அதற்கு பிறகாக அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும், அதே போல தமிழ்நாடு சிஎம்மின் சமூக வலைத்தள பக்கத்திலும் அந்த புகைப்படம் வெளியிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இன்னும் 2 கிழமைகளில் சுமந்திரன் தலைமையிலான ஒரு குழுவினரும் இங்கு வருவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு அந்த காணொலியிலே அவர் பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நீண்ட காணொலியாக அந்த காணொலி அமைந்திருக்கின்றது. அதை தாண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், சுமார் 1 கிழமைக்கு முன்னர் சிறுகன் அவர்கள் சீமான் உள்ளிட்டவர்களை சந்தித்திருந்தார். அது தொடர்பான புகைப்படங்களும் செய்திகளும் வெளியாகியிருந்தது. எனவே அர்ஜுனா ராமநாதன் தனியாக செல்லுகின்றார், அவர் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான். அதே போல சிவஞானம் சிறிதரன் அவர்கள் செல்லுகின்றார், அவர் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான். அதுக்கு பிறகாக கஜேந்திரகுமார் தலைமையிலான குழுவினர் செல்கின்றார்கள், அவரும் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். ஆகையால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சென்று அங்கிருக்கின்ற தலைவர்களை சந்தித்து விட்டு வருகின்றார்கள். அதே போல சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்துகின்றார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். ஆனால் இன்னொரு பக்கம் மற்ற 2 பேரும் அங்க போய் என்ன சொல்லுகின்றார்கள், என்ன பேசுகின்றார்கள் என்று தெரியாது. ஆகையால் இப்படி இங்கிருந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக சென்று அங்கு என்னத்தை சொல்லுகின்றோம், எதை சொல்லுகின்றோம் என்று இல்லாமல் ஒருவரும் ஒவ்வொன்றை சொல்லிவிட்டு திருப்பி நாட்டுக்கு வருகின்றார்கள். இது ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல. ஆகவே இங்கிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் 2 விடயங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது. ஒன்று, நீங்கள் தீர்வை பெறுவதற்கு முயற்சிக்கின்றீர்கள், தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்று வலியுறுத்துகின்றீர்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்கின்ற நிலையிலே இன்று உங்களுக்கான மக்களின் ஆதரவு எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பாருங்கள். ஒரு தேசிய கட்சியான என்பிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தி, இங்கே இளைஞர்களின் ஆதரவை பெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகளில் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் எல்லாம் அதிர்ஷ்டவசமாக வெற்றி பெற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகையால் இப்படியான ஒரு நிலைதான் இங்கு இருக்கின்றது. எனவே இங்கிருக்கின்ற இளைஞர்களை தமிழ் தேசிய அரசியலுக்குள் உள்வாங்கி, உங்களது கட்சிகளுக்குள் உள்வாங்கி, அவர்களை தெளிவூட்டி தமிழ் தேசிய கொள்கையிலே அவர்களை தொடர்ந்து பயணிக்க வைக்க எந்த முயற்சியுமே எடுக்காமல் இங்கிருக்கின்ற இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் விடுத்து தீர்வை பெறப்ப வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு தீர்வுக்கு வலியுறுத்தி அது கிட்டத்தட்ட இந்தா வருகின்றது அந்தா வருகின்றது என்கின்ற நிலை வருகின்ற போது வடக்கு மாகாணத்தை தேசிய மக்கள் சக்தி ஆண்டு கொண்டிருக்கும், கிழக்கு மாகாணத்தையும் தேசிய மக்கள் சக்தி ஆண்டு கொண்டிருக்கும். இல்லை என்று சொன்னால் முஸ்லிம்கள் கைவசம் கிழக்கு மாகாணம் செல்லும். இவ்வாறு இவர்கள் ஆள்வதற்கு நீண்ட காலமாக நாங்கள் போராடினோம், பல உயிர்களை இழந்தோம், இதற்காக என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகையால் இங்கே அந்த தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு விடயத்தை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதை தக்க வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஏதாவது தீர்வு பெற வேண்டும். எனவே நீங்கள் தீர்வு என்று பேசுகின்றீர்கள், நீங்கள் பேசி தீர்வு கிடைக்காது என்பது தெரியும். ஆனால் ஒருவேளை அப்படி கிடைத்து விட்டால் கூட அது எங்களுக்கு பயன்படாத ஒரு நிலைதான் இங்கு உருவாக போகின்றது என்பதை நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது தெரிகின்றது. மாகாண சபை தேர்தல் நடத்தினால் வடக்கு மாகாணத்தில் என்ன நடக்கும், யார் ஆட்சியை பிடிப்பார் என்று கூட தெரியாது, யார் முதலமைச்சர் ஆவார், யார் பெரும்பான்மை பெறுவார் என்று கூட தெரியாத நிலைதான் இங்கு இருக்கின்றது. தனித்தனியாக ஒவ்வொருவரும் தேர்தலில் நிற்பார்கள். என்பிபியும் ஒரு கணிசமான இடத்தை பெறும், என்பிபி மஸ்தானின் ஆதரவை பெறும், அதே போல இபிடிபியின் ஆதரவை பெறலாம். இப்படி பெறுகின்ற போது இந்த மாகாண சபை தேர்தல் நடந்தால் என்பிபி வசம் கூட அந்த வடக்கு மாகாணம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படியும் யோசிக்க வேண்டித்தான் இருக்கின்றது. அது இப்படித்தான் இங்கு நிலைமை இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு கட்சியில் இருக்கின்றவர்களும் இளைஞர்கள் உள்ளே வந்தால் கேள்வி கேட்பார்கள். நாங்கள் சொல்வதை கேட்பது போல ஒரு 10 பேர் கட்சியில் இருந்தால் காணும் என்பதுதான் இவர்களின்
குறைந்தபட்ச எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதை அப்பட்டமாக செய்து வருகின்றது. கஜேந்திரகுமார் ஒரு முடிவெடுப்பார், அதற்கு ஆமண்டு தலையாட்டினால் கட்சியில் இருக்கலாம், இல்லை என்று தலையாட்டினால் கட்சியை விட்டு வெளியே போகலாம் என்கின்ற நிலைதான் கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதே போல புதிதாக யாரையும் உள்வாங்குகின்ற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. எனவே இப்படி ஒரு விடயம் இதிலே இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் அல்லது அடுத்த கட்டமா என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், முதலில் இங்கிருக்கின்ற அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒருங்கிணைந்து அதிகப்படியாக இந்த நாட்டிலே தற்பொழுது சாத்தியப்படக்கூடிய வகையில் எந்த தீர்வு இருக்கின்றது, எந்த வகையான தீர்வை முதலில் நாங்கள் பெறலாம் என்பதை யோசித்து பெரும்பான்மையாக யார் எதை சொல்லுகின்றார்களோ அப்படி ஒரு முடிவை எடுத்து, அது 13 அமல்படுத்துவதாக இருக்கலாம், அல்லது சமஷ்டியாக இருக்கலாம், இவ்வாறு இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பொது அமைப்புகளையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவை எடுத்துவிட்டு யாரை சந்தித்தாலும் எந்த கட்சியினை சந்தித்தாலும் அவர்கள் இதைத்தான் வலியுறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அவ்வாறு வலியுறுத்துகின்ற போதுதான் வெளியில் இருக்கின்றவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை பேச முடியும். அப்படி இல்லாமல் ஆளாளுக்கு போய் ஒருவர் சமஷ்டிக்கு கதையுங்கள், ஒருவர் 13ஆம் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு கதையுங்கள், இன்னொரு ஐயோ இவங்களுக்கு தீர்த்துட்டமே வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தான் இங்கே நிலைமை இருக்கின்றது. இதெல்லாம் எந்த வகையான அரசியல் போக்கு என்பது தெரியவில்லை. ஐவரை இங்கிருந்து வெளியில் சென்று யாரையாவது தமிழ் கட்சிகளின் பிரதிநிதியாக அல்லது தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக சந்திக்க போகின்றீங்கன்னு சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற தமிழ் தேசிய கட்சியை சார்ந்தவர்களில் ஒருவரையாவது, அதாவது ஒவ்வொரு கட்சியிலும் ஒருவர் என்று சொல்லியாவது அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு கூட்டாக சென்று இப்படியான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். அப்படியும் இல்லை. எனவே நாங்களாக போகின்றோம், நாங்களாக வருகின்றோம், நாங்கள் சந்திக்கின்றோம், ஏதோ செய்கின்றோம் என்று சொன்னால் இது எங்கே போகின்றது? இது யாருக்கான அரசியல், எப்படியான அரசியல் என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை எல்லாம் சரிப்படுத்த வேண்டிய தேவை இந்த தமிழ் சமூகத்திற்கு இருக்கின்றது. ஒரு தூர நோக்கு இல்லாமல் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசியலைத்தான் தொடர்ந்து இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் முன்னெடுத்து வருகின்றார்கள் என்பதற்கு முதலாவது உதாரணமே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையாக இருக்கலாம், அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கலாம். எந்த பேரை போட்டாலும் நபர் ஒருவர் தான், நானே தலைவர், என்னை ஏற்றுக்கொள்பவர்களே கட்சியின் தொண்டர்கள் என்கின்ற அடிப்படையிலே பயணித்துக் கொண்டிருந்தால் இங்கு எதுவுமே நடக்காது. மாறாக நீங்கள் உங்களது கௌரவத்திற்காக அந்த பதவியை வைத்துக் கொண்டு, ஒரு அறிமுகத்துக்காக அந்த பதவியை வைத்துக் கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி வரலாமே தவிர இதனால் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.